இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணுறதால உங்கள் யூடியூப் சேனல் பேன் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. என்னது சேனல் பேன் ஆகுமா? பேன் ஆகாம இருக்கு, என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து அதை நம்ம 3 ஜோனா பிரிச்சுக்கலாம் தனித்தனியா. அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் அந்த 3 ஜோன் என்னதுலாம் அப்படின்னா, ஒன்று வந்து டேஞ்சர் ஜோன், ரெண்டாவது வியூ ஜோன், மூணாவது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஜோன். முதல்ல நம்ம டேஞ்சர் ஜோன்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். டேஞ்சர் ஜோன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ தாண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் அந்த இது வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேட் ஃபார் கிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் புதுசா ஒரு ப்ராப்ளம் கொண்டு வந்திருக்காங்க. இருக்கிறதையே சமாளிக்க முடியல, இது புதுசா வேறையா? புதுசா கொண்டு வந்தது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஆல்ட்ரேட் கண்டென்ட் அப்படின்ட்டு ஒன்று புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இதுல இருக்கிற ஒரு இதை நீங்க கவனிக்காம வீடியோ போட்டாலே உங்க சேனல் வந்து பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியூஸ் ஒன்ல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைட்டில், அதுக்கப்புறம் டிஸ்கஷன் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் வீடியோஸ். இதுல நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதுமே வச்சுட்டு வர்றது. ஆனா நீங்க இதுல மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களோட வியூஸ் கவுண்ட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாம டிஸ்கிரீஸ் ஆகிட்டே வரும், ரொம்ப குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இருக்க போது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் தான். ஆன் ஆஃப் ஜோனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுல வந்து பெரிய ப்ராப்ளம் எதுவுமே வராது. அது வந்து அதுக்கு தான் ஆன் ஆஃப் ஜோன் அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு யூடியூப்க்கு தேவையானதை மட்டும் ஆன்ல வச்சுக்கலாம், மற்ற எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஆப்ல வச்சுக்கலாம். அது என்னதுலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் ரீமேக்ஸ் கேட்டகரி, அதுக்கப்புறம் கமாண்ட் ஆன் ஆஃப், அது லைசன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷோ லைக், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணி வைக்கிறதுல இருக்கு. இது உங்களுக்கு யூடியூப்க்கு சேனலுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் ஆன் ஆஃப் பண்ணி வச்சு கொடுங்க. ஓகே, இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால வந்து ப்ராப்ளம் அந்த அளவுக்கு வராது. ஏன்னா உங்க தேவைக்காக தான் நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணி வைக்கிறதால இது அவ்வளவு பெரிய பிரச்சனை வராது. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோ எடிட்டிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் எடிட்டிங், அதுக்கப்புறம் யூடியூப்பை பத்தி ரிலேட்டடான அதை எப்படிலாம் க்ரோ பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோனெல்லாம் பத்தி ஃபுல் டீட்டெயிலா தெரியணும், ஒவ்வொன்றை பத்தியும் எல்லாமே டீட்டெயிலா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நம்ம ஃபுல் வீடியோவா அடுத்தடுத்த இதுல பார்க்கலாம். ஓகே, டாடா.